இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமைச்சரவை மாற்றத்தை பற்றி நான் யோசிக்கவில்லை. பிரதமர் தகவல். அமைச்சரவையில் இருந்து இருவர் விலகுவதாக அறிவித்துள்ள போதிலும் அமைச்சரவை மாற்றம் குறித்து தாம் யோசிக்கவில்லை என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். இருவரும் விடுமுறையில் சென்றிருக்கிறார்கள். விடுமுறையில் சென்றவர்களின் இடத்தை எப்படி நிரப்ப முடியும் என அவர் கேட்டார். பிரதமர் துறையின் மாதாந்திர ஒன்று கூடலுக்கு பிறகு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பிரதமர் அவ்வாறு பதிலளித்தார். PKR கட்சி தேர்தலில் துணைத் தலைவர் பதவியை தற்காக்க தவறியதால் அமைச்சராக இருக்கும் தார்மீக உரிமையை தாம் இழந்திருப்பதாக கூறி டாக்டர் ஸ்ரீ ரபிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக நேற்று மாலை அறிவித்தார். நேற்று முதல் விடுமுறையில் செல்வதாகவும் ஜூன் 17ஆம் தேதி பதவி விலகல் நடப்புக்கு வரும் என்றும் ரபிசி கூறியிருந்தார். அதேபோல் உதவி தலைவர் தேர்தலில் தோல்வி அடைந்த நிக் நஸ்மி நிக் அகமது இயற்கை வளம் மற்றும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைக்கான அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். அவரின் பதவி துறப்பு ஜூலை 4ஆம் தேதிக்கு அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டது. எனினும் நேற்று வெளியிட்ட அறிக்கையில் அவ்விருவரின் விடுமுறையை தாம் அங்கீகரித்திருப்பதாகவும் மற்ற விஷயங்கள் பற்றி பின்னர் முடிவெடுக்கப்படும் என்றும் பிரதமர் கூறியிருந்தார். போர்ட் டிக்சனில் அபாயகரமான கழிவுகளை சட்டவிரோதமாக கொட்டிய இயக்குநர்கள் மீது குற்றச்சாட்டு. கடந்த மே அக்டோபர் மாதம் போர்ட் டிக்சன் ஜிவாவில் உள்ள வீடொன்றில் அபாயகரமான கழிவுகளை சட்டவிரோதமாக கொட்டிய குற்றச்சாட்டில் நேச்சர் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் இந்தியான் பிரகத்தின் இயக்குநர்கள் மீது வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் மாநில சுற்றுச்சூழல் துறை தெரிவித்துள்ளது. 62 வயதான எஸ் சிவநாதரன் மற்றும் 47 வயதான சான்குவாய் சூன் ஆகியோர் நீதிபதியின் முன் தங்களது குற்றங்களை மறுத்துள்ளனர். குற்றத்தை ஆராய்ந்த நீதிபதி அவ்விரு இயக்குநர்களுக்கும் தலா 9,000 ரிங்கிட் ஜாமீன் தொகையை விதித்துள்ளார். சுற்றுச்சூழல் தர சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள அக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் 1 லட்சம் ரிங்கிட் வரை முதல் 10 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதமும் விதிக்கப்படலாம். தாதியர்களுக்கு 45 மணி நேர வேலை இறுதி காலக்கெடுவை வழங்கிய JPA. வார்டு தாதியர்களுக்கு வாரத்திற்கு 45 மணி நேர வேலையை செயல்படுத்த சுகாதார அமைச்சுக்கு JPA எனப்படும் பொது சேவை துறை 2 மாத கால நீட்டிப்பு வழங்கியுள்ளது. புதிய தேதி ஆகஸ்ட் 1ஆம் தேதி என அமைச்சின் பொது செயலாளருக்கு நேற்று எழுதிய கடிதத்தில் JPA கூறியது. ஜூன் 1ஆம் தேதி முடிவட வேண்டிய இடைக்கால நீட்டிப்பு இப்போது ஆகஸ்ட் 1 வரை நீட்டிக்கப்படுகிறது. இதுவே இறுதி நீட்டிப்பாகும். எனவே புதிய வேலை நேரம் குறித்த சுற்றறிக்கையை மருத்துவமனைகள் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என JPA வலியுறுத்தியது. இருப்பினும் புதிய ஷிப்ட் நேரங்களுக்கான திட்டங்களை ஏற்கனவே வகுத்துள்ள மருத்துவமனைகள் இந்த கால நீட்டிப்பால் அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று அர்த்தமில்லை. அவர்கள் அதற்கு தயாராகி இருந்தால் அதனை தாராளமாக செயல்படுத்தலாம் என JPA தெளிவுபடுத்தியது. 45 மணி நேர வேலை வாரத்தை செயல்படுத்துவதற்கு மருத்துவமனைகள் தயாராக கடந்த ஆண்டு டிசம்பர் 1 முதல் 3 மாத காலம் அவகாசத்தை JPA தொடக்கத்தில் அங்கீகரித்தது. எனினும் சுகாதார அமைச்சு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பின்னர் மார்ச் 1ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரையும் பின்னர் ஜூன் 1 வரை அது நீட்டிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமில் ஜெஜு விமான நிறுவனத்தின் விமான ஓடுபாதையில் இருந்து விலகியது. 183 பயணிகள் மற்றும் 6 பணியாளர்களுடன் சென்ற ஜெஜு ஏர் கோ விமானம் வியட்நாமில் உள்ள விமான நிலையத்தில் தரையிறங்கிய பிறகு ஓடுபாதையை விட்டு விலகி சென்ற சம்பவத்தில் எவரும் காயமடையவில்லை என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. B737-800 விமானத்தை உள்ளடக்கிய ஜெஜு ஏர் விமானம் இன்கியோன் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு புதன்கிழமை அதிகாலை மணி 12:50 அளவில் தனாங் அனைத்துலக விமான நிலையத்தில் தரையிறங்கியது. ஓடுபாதையில் டாக்ஸிங் ஓட்டிக் கொண்டிருந்த போது விமானம் ஓடுபாதையில் வலதுபுறத்தில் உள்ள பாதுகாப்பு மண்டபத்தில் சிறிது நேரம் விலகி இருந்து மீண்டும் ஓடுபாதைக்கு திரும்பியது. இந்த சம்பவத்தில் விமானத்தின் தரையிறங்கும் கியர் டயர்களில் ஒன்று கிழிந்தது. அனைத்து பயணிகளும் விமானத்திலிருந்து இறங்கிய பிறகு அந்த விமானத்தின் டயரை ஜெஜு ஏர் மாற்றியது. தென்கொரியாவில் இருந்து மாற்று விமானம் அனுப்பப்பட்டதை தொடர்ந்து 14 மணி நேர தாமதத்திற்கு பிறகு புதன்கிழமை மாலை 4:08 மணிக்கு டானாங்கில் இருந்து மற்றொரு விமானம் புறப்பட்டது.
ஓடுபாதையில் இருந்து விமானம் விலகியதற்கான காரணத்தை தென்கொரியாவின் போக்குவரத்து அமைச்சு விசாரித்து வருகிறது. வெளிநாட்டினரை வேலைக்கு வைத்திருக்கும் நிறுவனங்களின் இடங்களில் சோதனை நடத்த வாரண்ட் தேவையில்லை. வெளிநாட்டு தொழிலாளர்களை வேலைக்கு வைத்திருக்கும் இடங்களில் சோதனை நடத்துவதற்கு மாநில குடிநுழைவு துறைக்கு வாரண்ட் தேவையில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்துவதாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் சோதனைகள் நடத்துவதற்கும் ஆவணங்களை சரிபார்க்கவும் சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் பெறவும் அமலாக்க அதிகாரிகள் நடத்தும் வழக்கமான நடவடிக்கைகளாக அந்த சோதனைகள் அமைவதாக தெலங்கானா மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் முகமது யூஸ்ரி முகமது நூர் கூறினார். அனைத்து வெளிநாட்டு தொழிலாளர்களும் செல்லுபடியாகும் ஆவணங்களை வைத்திருந்து எந்த சட்டங்களையும் மீறவில்லை என்றால் குடிநுழைவு அதிகாரிகள் எடுக்கும் நடவடிக்கைகள் வர்த்தக உரிமையாளர்களுக்கு தொழிற்சாலை நடத்துபவர்களும் மறுக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். நிர்வாகத்தின் அனுமதி இல்லாமல் குடிநுழைவுத்துறையின் அமலாக்க குழுவை வளாகத்திற்குள் நுழைய அனுமதித்ததற்காக தொழிற்சாலை மேற்பார்வையாளர் ஒருவர் பாதுகாவலரை கண்டித்த சம்பவத்திற்கு முகமது யூஸ்ரியின் பதிலளித்தார். புகிட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கிற்கு துன் அப்துல்லா பெயரிடுவேன் டத்தோ முருகையா. புகிட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கத்திற்கு காலம் சென்ற முன்னாள் பிரதமர் துன் அப்துல்லா அகமது பட்டாவி அவர்களின் பெயரை வைக்க வேண்டும் என மைகாவின் தேசிய உதவி தலைவரான டத்தோடி முருகையா அரசாங்கத்திற்கு பரிந்துரை செய்துள்ளார். நாட்டின் 5வது பிரதமராக சேவையாற்றியுள்ள துன் அப்துல்லா பணிவும் நேர்மையும் கொண்ட தலைவராக இருந்துள்ளார். மிதவாத போக்கை கொண்டிருந்த அவர் தனது நிர்வாகத்தின் போது நல்லாட்சி மற்றும் சமய வேறுபாடு இன்றி மலேசிய சமூகங்களுக்கு இடையிலான ஒற்றுமை மற்றும் சமய நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமாக திகழ்ந்துள்ளார். அரசாங்க நிர்வாகத்தில் வெளிப்படையான நேர்மையான நிர்வாக முறைக்கு முன்னுரிமை வழங்கிய அப்துல்லா கல்வி மற்றும் மனித மூலதன மேம்பாட்டிற்கு ஆக்கப்பூர்வமான பங்கை ஆற்றியுள்ளார். NCER, ECER உட்பட பல்வேறு மாநிலங்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி திட்டங்களிலும் அவர் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளார். அவரது சிறந்த சேவைகளையும் நாட்டிற்கு அவர் ஆற்றிய பங்கை மதித்து கௌரவிக்கும் வகையில் புகிட் ஜாலில் தேசிய விளையாட்டு அரங்கத்திற்கு துன் அப்துல்லா அகமது பட்டாவியின் பெயரை வைத்தால் அது சிறப்பாக இருக்கும் என இன்று வெளியிட்ட அறிக்கையில் முன்னாள் துணை அமைச்சருமான முருகையா வலியுறுத்தினார். பொறியில் சிக்கியது 105 கிலோ எடையிலான சூரிய கரடி. மற்றொரு கரடியும் குட்டியும் தலைமறைவு. இன்று அதிகாலை செத்தியூ சுங்கை டாங்கில் உள்ள கம்போங் மெர்பாவில் வனவிலங்கு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையினரால் வைக்கப்பட்ட பொறியொன்றில் 105 கிலோகிராம் எடையுள்ள சூரிய கரடி ஒன்று சிக்கியது. இதற்கு முன்பு பலமுறை அக்கரடியை பார்த்ததாகவும் கொல்லைப்புறத்தில் சேமித்து வைத்த சமையல் எண்ணெயை சாப்பிட்டதாகவும் அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டிருந்தனர். மேலும் பிடிப்பட்ட சூரிய கரடியை போன்ற மற்றொரு கரடியும் இன்னும் ஒரு குட்டி கரடியும் தலைமறைவாக இருப்பதாக நம்பப்படுகிறது என்று அக்குடியிருப்பாளர் தெரிவித்துள்ளனர். பிடிப்பட்ட சூரிய கரடியை அதன் அசல் வழித்தடத்தில் மீண்டும் விடுவிக்கப்பட்டதாக தெலங்கானா பெர்ஹெலிதான் இயக்குனர் லூகின் சியோங் கூறியுள்ளார். சரிந்து விழுந்த சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் பனிப்பாறை காணாமல் போன ஆடவன். நேற்று சுவிட்சர்லாந்து ஜெனீவா நகரில் இருக்கும் சுவிஸ் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் இருக்கும் பனிப்பாறை சரிந்து விழுந்ததில் 300 பேர் வசிக்கும் பிளாட்டன் கிராமம் பெருமளவில் சேதமடைந்து ஆடவர் ஒருவர் காணாமல் போனதாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிப்பாறை சரிந்து விழுந்து கிராமம் தாக்கப்படும் காணொலி சுவிட்சர்லாந்து ஊடகத்தில் வெளிவந்து மக்களை பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. காணாமல் போன 64 வயது நபர் உள்ளூர்வாசி என்றும் மீட்பு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இருந்தபோதும் அந்நபர் இன்னும் கிடைக்கவில்லை என்று மீட்பு பணி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பனிப்பாறை ஏந்திய ஏற்படுத்திய சேதத்தில் அக்கிராம மக்களுக்கு காயங்கள் ஏதும் இல்லை என்பது அதிகாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் உள்ளூர் அதிகாரிகள் தரைமட்டமான கிராமத்தை மறுசீரமைத்து அப்பகுதி மக்களுக்கு மீட்டு தருவதாக உத்தரவாதம் தந்துள்ளார். பராமரிப்பு மையத்தில் குழந்தை உயிரிழந்ததற்கு தொண்டையில் உணவு அடைத்துக் கொண்டதே காரணம். கோலாலம்பூர் தாமன் டானா கோட்டாவில் குழந்தை பராமரிப்பு மையத்தில் 7 மாத குழந்தை உயிரிழந்ததற்கு தொண்டையில் உணவும் பாலும் அடைத்துக் கொண்டதே காரணமாகும். சவ பரிசோதனையில் அது உறுதியாகி இருப்பதாக வங்சமாஜு போலீஸ் துணை தலைவர் ஷாருல் அனுவார் அப்துல் வஹாப் அதனை தெரிவித்தார். கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் தடயவியல் பரிசோதனையில் குழந்தையின் சுவாச குழாயில் உணவும் பாலும் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து மூச்சடைத்து குழந்தை இறந்திருப்பதாக அச்சம்பவம் வகைப்படுத்தப்பட்டுள்ளது.
என்ற போதிலும் கவனக்குறைவு கைவிடப்பட்டது போன்ற கோணங்களில் 2001 சிறார் சட்டத்தின் கீழ் விசாரணை நடைபெறுவதாக ஷாருல் அனுவார் தெரிவித்தார். திங்கட்கிழமை காலை அந்த பராமரிப்பு மையத்தில் பேச்சு மூச்சின்றி கிடந்த முவாமார் அட்லி காலை 11:08 மணிக்கு உயிரிழந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. இதையடுத்து குழந்தையின் தந்தை அன்று பிற்பகலிலேயே போலீசில் புகார் செய்ததை அடுத்து அச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. பேராசிரியர் KS நாதன் மறைவு, பேராசிரியர் ராமசாமி இரங்கல். பிரபல கல்வியாளரும் இந்திய சமூக நலன் விவகாரங்களில் கவனம் செலுத்தி வந்தவருமான பேராசிரியர் KS நாதன் காலமானார். பலருக்கு சூசை என்று அறிமுகமான பேராசிரியர் நாதன் நேற்று காலையில் தனது 79வது வயதில் இருந்தார். நாட்டில் மலேசிய கல்வியாளர் சங்கம், சமூகம் மற்றும் இந்திய சமூகத்தில் அவரது மறைவு பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருப்பதாக உரிமை கட்சியின் தலைவரும் பினாங்கின் முன்னாள் துணை முதலமைச்சருமான பேராசிரியர் டாக்டர் பி ராமசாமி தெரிவித்தார். மலாயா பல்கலைக்கழகத்தில் நீண்ட நாட்கள் பணியாற்றி வந்த சூசை அனைத்துலக நட்புறவு விவகாரத்தில் குறிப்பிடத்தக்க பங்கை ஆற்றியுள்ளார். ஓய்வு பெற்ற பிறகும் கூட சிங்கப்பூரில் உள்ள தென்கிழக்காசிய கல்வி மைய கழகத்தில் மூத்த ஆய்வாளராக பணியாற்றி வந்தார். அதன் பின்னர் அவர் குத்தகை அடிப்படையில் மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்திலும் பணியாற்றினார். கல்வி மற்றும் ஆய்வுத்துறையில் சூசை ஆற்றிய பங்கிற்காக அவர் பெரிதும் மதிக்கப்பட்டு வந்துள்ளார். கல்வித்துறையில் மட்டுமின்றி மலேசியாவிலும் இந்திய சமூகத்தை பாதிக்கக்கூடிய விவகாரங்களிலும் அவர் தனது கவலையையும் கருத்துக்களையும் தம்மிடம் வெளியிட்டு வந்ததோடு கல்வித்துறையில் ஓர் அடையாளமாக திகழ்ந்து வந்த அவரது மறைவு பெரும் இழப்பாகும் என ராமசாமி தனது இரங்கல் செய்தியில் தெரிவித்தார். மூத்த நடிகர் ராஜேஷ் மாரடைப்பால் மரணம். தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர் ராஜேஷ் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 75. காலையில் திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படும் வழியிலேயே அவர் உயிர் பிரிந்தது. பள்ளி ஆசிரியராக வாழ்க்கையை தொடங்கிய பின்னர் 1974ஆம் ஆண்டு பாலச்சந்தரின் அவள் ஒரு தொடர்கதை படத்தில் சிறு வேடத்தில் சினிமாவில் அறிமுகமானார். அவரது நடிப்பில் மக்கள் மத்தியில் நின்ற படங்களில் அந்த 7 நாட்கள், கன்னி பருவத்திலே, அச்சமில்லை அச்சமில்லை குறிப்பிடத்தக்கவையாகும். ஹீரோ, வில்லன், குணச்சித்திரம் என 150க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள ராஜேஷ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடத்துனராகவும் இருந்துள்ளார். இந்தியாவில் பெருமை மிகு 240 முஸ்லிம்கள் உள்ளவர். பாகிஸ்தானின் விஷம பிரச்சாரத்தை அடித்து நொறுக்கும் அசாருடின் ஒவைசி. இந்தியாவுடனான மோதலை இந்து முஸ்லிம் மோதல் என்ற பிம்பமாக சித்தரித்து பாகிஸ்தான் மேற்கொள்ளும் பிரச்சாரத்தை ஐமிம் தலைவர், ஹைதராபாத் நாடாளுமன்ற உறுப்பினருமான அசாருடின் ஒவைசி அம்பலப்படுத்தியுள்ளார். நாங்கள் ஒரு முஸ்லிம் நாடு, இந்தியா அப்படி இல்லை என்ற தவறான செய்தியை பாகிஸ்தான் அரபு உலகிற்கும் முஸ்லிம் உலகிற்கும் பரப்பி வருவது மிகவும் துரதிருஷ்டவசமானது. 240 மில்லியனுக்கும் அதிகமான பெருமைமிக்க முஸ்லிம்கள் இந்தியாவில் வாழ்கிறார்கள் என்பதை பாகிஸ்தான் மறந்துவிட்டது அல்லது மறைக்க முயலுகிறது. இந்தியாவில் பல புகழ்பெற்ற இஸ்லாமிய அறிஞர்கள் உள்ளனர் என்றும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புவதாக ஒவைசி சொன்னார். இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய அறிஞர்கள் உலகில் உள்ள எந்த அறிஞரையும் விட மிக சிறந்தவர்கள். அவர்கள் அரபு மொழியில் சிறந்ததை பேச முடியும். ஆனால் தாங்கள் ஓர் இஸ்லாமிய நாடு என்பதால் தான் இந்தியா தாக்குவதாக உலக நாடுகள் மத்தியில் இஸ்லாமாபாத்தில் விஷம பிரச்சாரம் செய்வதோடு அனுதாபம்